வெல்கம் டு அம்மம்மா கிச்சன். இன்றைக்கி என்னம்மா பார்க்க போகிறோம்? இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் சட்டுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 தக்காளி எடுத்துருக்கோம். 2 தக்காளி ஒரு 300 கிராம் கிட்டக்க இருக்குது. ஓகே. இதை வந்து இந்த மாதிரி ஏன்னா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு மேலே இது பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கணும். ஓகே. இப்போ நாங்கள் வேக வச்சுருக்கோம். ஓகே. இப்போ வேக வச்சிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி தோல் எடுக்க ரொம்ப ஈஸியாக வசதியாக இருக்கும். இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறது ஓகே மற்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கோம். இதில் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், இல்லை வீட்டில் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது. கொஞ்சம் தாராளமாக ஊறுகாங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணணும். ஓகே. இதுக்கு கடுகு. அதுக்கு முன்னாடி எண்ணெய் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கடுகும் வெந்தயமும் இதை ஊறுகாங்கிறதுனால ட்ரையாக வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து தாளிக்கிறோம். கடுகு போட்டு தாளிக்கிறோம். கடுகும் கொஞ்சம் சீரகமும். கடுகு வெடித்த உடனே பூண்டு நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்குறோம். வெடிக்க ஆரம்பிச்சிச்சு கடுகு. ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் போட்டுட்டு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு அந்த கடாய் சூடுலேயே பூண்டு ஃப்ரை ஆகிடும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய் தக்காளியை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஏற்கனவே தாளிச்சோம்ல அதில் பூண்டு போட்டுக்கோம்ல, அது பூண்டு பாருங்கள் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிக்சியில் போய் நம்ம அரைச்சிட்டு வந்தோம். ஓகேங்களா? தக்காளி ரொம்ப மையம் இல்லாமல் கொஞ்சம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அரைச்சதை கடாயில் கொட்டிட வேண்டியது. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள். ஓகே. அது காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 தக்காளி தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஓகே. அப்புறம் கடுகு வெந்தயம் இதை நல்லா கொஞ்சம் வதக்கணும். இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். இப்போ வந்து இது புளிப்புக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ். ஓகே. இல்லை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் கடுகும் வெந்தயமும் வெறும் பேனில் எண்ணெய் போடாமல் வறுத்து வச்சுருக்கோம். ஓகே. ஓகேங்களா? ஊறுகாங்கிறதுனால இது போட்டால் தான் கொஞ்சம் மணமாக இருக்கும். அவ்வளோதான். போட்டுட்டு இது மேலே தெறிக்கும். அதனால நம்ம ஏதாவது ஒரு பிளேட் போட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா முகத்துல எல்லாம் தெரியும். அதனால தட்டு போட்டு மூடிட்டு இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ திறந்து பார்த்து ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஓகே. அப்போ தான் கெட்டு போகாமல் 1 மாதம் ஆனாலும் இருக்கும். ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு வச்சுச்சிங்கன்னா இது தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான். எதுக்கும் இறக்கும்போது கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட குறைச்சல் இருந்தால் போட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.